4வது பாடம். அடுத்தது என்ன? சரியாடாமா? அடுத்த நம்பர் இப்போது 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4, 4க்கு அடுத்தது என்ன? 5. இந்த மாதிரி. ஸோ இவங்க கொடுத்துருக்கிற நம்பருக்கு அடுத்து என்ன நம்பரோ அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். முன்னோக்கி எழுதுக அப்படின்னா முன்னாடி ஒன்று சேர்த்து எழுதணும். 23க்கு அப்புறம் 24. பாரு, ட்ரிக்காக பார்த்தோம்னா 4க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்? 5, 5க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 7, 7க்கு அப்புறம் 8, 8க்கு அப்புறம் 9. இப்போ 29னா 30ன்னு மாற்றிடணும். சரியாடாமா? அப்போ 50, 51, 52 கொடுத்துட்டாங்க. 2க்கு அப்புறம் 3, முன்னாடி நம்ம 5 எழுதிக்கணும். 3க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 7, 7க்கு அப்புறம் 8, 8க்கு அப்புறம் 9. அப்போ 59 கிடைக்கும். 89 கொடுத்துருக்காங்க. 90, 91 வழக்கம் போல தான். 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 7, 7க்கு அப்புறம் 8. இப்படி நீ ட்ரிக்காக எழுதிட வேணும். சரியாடம்மா? அடுத்தது பின்னோக்கி எழுதுக. பின்னோக்கி எழுதுகன்னா ஒன்றுன்னா கம்மி பண்ணிகிட்டே போகணும். 30க்கு அப்புறம் 29, 29க்கு அப்புறம் 28. பாரு, 8க்கு அப்புறம் 7. பார்த்தீங்கன்னா அதுக்கு 7க்கு பின்னாடி 6, 6க்கு பின்னாடி 5, 5க்கு பின்னாடி 4, 4க்கு பின்னாடி 3, 3க்கு பின்னாடி 2, 2க்கு பின்னாடி 1. முன்னோக்கி சொல்லி பார்த்தீங்கன்னா 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. அடுத்தது பார்த்தீங்கன்னா 60 கொடுத்துருக்காங்க. 60 விட சின்னது 59, அப்புறம் 58, 57, 56. இப்போ 6க்கு கம்மி 5, 5க்கு கம்மி 4, 4க்கு கம்மி 3, 3க்கு கம்மி 2, 2க்கு கம்மி 1. முன்னாடி சொல்லி பார்த்தீங்கன்னா 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60ன்னு கிடைக்கும். சரியாடாமா? முன்னாடி பின்னாடி 2 சொல்லி பார்த்துக்கணும். அடுத்தது 99க்கு விட சின்னது 98, 97, 7னா 6, 6னா 5, 5னா 4, 93, 92, 91, அப்புறம் 90. முன்னாடி சொல்லி பார்த்தீங்கன்னா 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99. எண்களை முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி எழுதுக அப்படிங்கிறாங்க. இவங்க 38 கொடுத்துருக்காங்க. முன்னோக்கினா பெரிய நம்பர் எழுதணும். 38 விட பெருசு 39, 40, 41, 42, 43. பின்னோக்கினா சின்னது 37, 36, 35, 34. இப்போ நீ வரிசையாக சொல்லி பார்த்துக்கணும் கரெக்டாக எழுதியிருக்கியான்னு. 34, 35, 36, 37, 38, 39 இப்படி கடைசி வரைக்கும் சொல்லி பார்த்துக்கணும் கரெக்டாக எழுதியிருக்கிற இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? 73 கொடுத்துருக்காங்க. முன்னோக்கினா பெரிய நம்பர் 74, 75, 76, 77, 8, 9. பின்னோக்கினா சின்னது 72, 71, 70. வரிசையாக ஒருக்கா சொல்லி பார்த்துரு. அடுத்தது இங்கே 90 கொடுத்துருக்காங்க. 90 விட பெருசு 91, 92, 93, 94, 95. இந்த பக்கம் சின்னதுன்னா 89, 88, 87, 86. இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு முறை சொல்லி பார்த்துக்கோ. அடுத்தது 80 தொடங்கி எண்களை முன்னோக்கி எழுது அப்படிங்கிறாங்க. அப்போது 80, 80க்கு அப்புறம் 80 எழுதிட்டு 80க்கு அப்புறம் என்ன வரும்? முன்னோக்கினா பெருசு 81. அடுத்தது 82, 83, 84, 85, 86, 87, 88. அடுத்தது இந்த எண்களை இணைச்சு உருவத்தை உருவாக்க சொல்லி சொல்கிறாங்க. அப்போது 1லேருந்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30,
31 32 33 34 35 36 37 38 39 40. அப்போ நமக்கு வந்து உருவம் இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னால் மற்றும் பின்னால் வரும் எண்களை எழுதுக. ஒரு நம்பர் நடுவில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அதை விட சின்னது பெருசு ரெண்டும் என்னன்னு நம்ம சொல்ல வேணும். இப்போ 24னா 4க்கு அப்புறம் என்ன வரும்? 5. 24னா 4 விட சின்னது 3. இப்போ 23 24 25 வரிசையை சொல்லி பார்த்தீங்கன்னா 23 24 25ன்னு கிடைக்கும். இப்போ 39 கொடுத்துருக்காங்க, 39 பெருசு 40. அதுக்கு இந்த பக்கம் 9 விட சின்னது 8. இப்போ வரிசையை சொல்லி பார்த்தோம்னா 38 39 40. அடுத்தது பார்த்தீங்கன்னா 71 கொடுத்துருக்காங்க, 71 விட பெருசு 2. இப்போ 72. இப்போ இந்த பக்கம் என்ன வரும்? 70 வரும். 70 71 72. 87 கொடுத்துருக்காங்க, 7 விட பெருசு 8. 7க்கு சின்னது 6. 86 87 88. 90 கொடுத்துருக்காங்க, 90க்கு அடுத்து 91, இந்த பக்கம் 89. வரிசையை சொல்லி பார்த்தீங்கன்னா 89 90 91. அடுத்ததுங்க 17 கொடுத்துருக்காங்க, 7க்கு அடுத்து 8. 7 விட சின்னது 6. இப்போ 16 17 18. 28 கொடுத்துருக்காங்க, 8க்கு அடுத்து 9. 8 விட சின்னது 7. இப்போ 27 28 29. 54 4க்கு அடுத்து 5, இந்த பக்கம் 3. இப்போ 53 54 55. 79னா அடுத்தது 80. இந்த பக்கம் 9 விட சின்னது 8. இப்போ 78 79 80. 8 98 கொடுத்துருக்காங்க, 8 விட பெருசு 9. 8க்கு சின்னது 7. இப்போ 97 98 99. இதுதான் இதுக்கு வந்து விடையாக கிடைக்கும். அடுத்தது இடையில் வரும் எண்ணை காண்க. இடையில்னா நடுவில் இருக்கிற நம்பர் அவங்க கொடுக்கல, அந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். நீ வரிசையை சொல்லி பார்த்தீங்கனாலே ஆன்சர் கிடச்சிரும். 33 3க்கு அப்புறம் 4 4க்கு அப்புறம் 5. 33 34 35. 69னா அதுக்கு அடுத்தது 70 71. இப்போ இங்கே வந்து 51 கொடுத்துருக்காங்க, 1க்கு அப்புறம் 2 2க்கு அப்புறம் 3. இப்போ 51 52 53. 79 கொடுத்துருக்காங்க, 80 81. அடுத்தது இங்கே 96 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு? 97 98. அடுத்தது இப்போ இங்கே 2 நம்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க, அந்த 2 நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். வரிசையை சொல்லி பார்த்தீங்கனாலே வந்துடும். 18 19 20 21 30 31 32 33. 42 2க்கு அப்புறம் 3 4 5. இப்போ 43 44 45. 29க்கு அப்புறம் 30 31 32. 88னா 89 90 91. இப்போது இதுதான் இந்த இடத்துல ஆராய்ந்து அறிவோமா. 50க்கு பின்னாடி இவனுக்கு பின்னாடி வர்றவன் யாரு? 50க்கு பின்னால் என்னிடத்தங்க வரும்? 49 49. 49க்கு அப்புறம் 50. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 80க்கு பின்னாடி 80க்கு அப்புறம் வர்றது 81. 89க்கும் 91க்கும் இடைப்பட்ட எண் 89 90 91. சரியா? இப்போ இங்கே வந்து அழிஞ்சிருச்சு, 97 போட்டுக்கலாம். அடுத்ததாக தங்கம் 11க்கு பின்னால் வரும் எண். 11க்கு பின்னால் வந்து என்ன வரும்? 10. அடுத்தது 11க்கு முன்னால் வரும் எண். 11க்கு முன்னாடி 10. 59க்கு பின்னாடி வர்ற எண் வந்து 60. 77 என்பது 76க்கும் 78க்கும் இடையில வருது. 77 76 77 78. சரியாடாம்மா? இது இன்னொரு முறை சொல்லிட்டு வந்துடுறேன். 50க்கு முன்னாடி எனக்கு முன்னாடியே எங்கள் அண்ணன் பிறந்திருப்பாங்க, அது மாதிரி முன்னாடி என்ன வரும்னா 49 49. அடுத்தது உனக்கு பின்னாடி யார் பிறந்திருப்பாங்க? உன்னோட சிஸ்டர்ஸ் பிறந்திருப்பாங்க. அப்போது 80க்கு பின்னாடி என்ன வரும்? 81. 89க்கும் 90க்கும் நடுவில் 91க்கும் நடுவில் 90 வரும். அடுத்தது 11க்கு முன்னால் என்ன வரும்? 10 வரும். அடுத்தது 59க்கு பின்னாடி 59க்கு அப்புறமா என்ன வரும்னா 60. 76க்கும் 78க்கும் இடையில என்ன நம்பர் வரும்? 77. சரியாடா தங்கம்? பயிற்சி செய்வோமா?
இதில் வந்து 2 2 முன்னோக்கி போயிருக்கு. 2 4 6, அடுத்தது என்ன வரும் 8 10 12 14 16 18 20. அப்படி நீ வந்து பென்சில் வச்சு நீட்டாக போட்டுறணும். 2 2ஆக முன்னோக்கி எண்ணி எழுதுக அப்படிங்கிறாங்க. இப்போது 2க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் என்ன வரும்னு உனக்கு தெரியலன்னா 2 கோடு போட்டுக்கோ. 7 8. சரியாடம்மா? அடுத்தது 8க்கு அப்புறம் 9 10, அதுக்கப்புறம் 11 12, அதுக்கப்புறம் 13 14, அதுக்கப்புறம் 15 16, அதுக்கப்புறம் 17 18, அதுக்கப்புறம் 19 20. அப்போது எத்தனை வரைக்கும் வருது? நமக்கு 20 வரைக்கும் வருது. நீ என்ன பண்ணணும்? அந்த 20 வரைக்கும் நல்லா பைஹர்ட் பண்ணிடணும், மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது 3 3ஆக முன்னோக்கி எண்ணி எழுதுகங்கிறாங்க. 3க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 9 அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 3 கோடு போட்டுக்க சாமி. 9க்கு அப்புறம் 10 11 12, அடுத்தது 13 14 15, 15 எழுதிட்டோம். 16லேருந்து ஆரம்பிக்கணும். 16 17 18, 18 எழுதிட்டோம். 19 20 21, 21 எழுதிட்டோம். 22 23 24, 24 எழுதிட்டோம். 25 26 27, 27 எழுதிட்டோம். 28 29 30, 30 எழுதிடுறோம். இப்படி எழுதிட்டு நீ இதையும் மனப்பாடம் பண்ணிடணும். 4 4ஆக முன்னோக்கி எண்ணி எழுதுக. 4 கொடுத்துட்டாங்க, 8 கொடுத்துட்டாங்க, 12 கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து என்ன வரும்? 4 கோடு போட்டுக்கோ. 12 கொடுத்துருக்காங்களா? 13லேருந்து ஆரம்பிக்கணும். 13 14 15 16 வர்ற நம்பரை எழுதிடு. 17 18 19 இங்கே வரும்ல 20, அதை எழுதிடு. 21 22 23 24 எழுதிடு. அடுத்தது 25ல் ஆரம்பிக்கணும். 25 26 27 28. ஓகே, எழுதின நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பர் 29 30 31 32. அடுத்தது 33 34 35 36. அடுத்தது 37 38 39 40. இப்போ எழுதிட்டு என்ன பண்ணணும்? இந்த 4 நாளாக எண்ணி எழுதுறையும் மனப்பாடம் பண்ணிடு. 5 5ஆக முன்னோக்கி எண்ணி எழுதுக. 5ஆ வாய்ப்பாடு உனக்கு தெரியுமா தங்கம்? இது ஈஸி. 1 5 5, 2 5 10, 3 5 15, 4 5 20, 5 5 25, 6 5 30, 7 5 35, 8 5 40, 9 5 45, 15 50. ஓகேயா? எழுதிடலாம்ல. 5ஆம் வாய்ப்பாடை ஞாபகத்தில் வச்சு இங்கே எழுதிட வேணும். அடுத்தது 2 2ஆக பின்னாடி எழுது, பின்னோக்கி எண்ணி எழுதுக அப்படிங்கிறாங்க. அப்போது 16க்கு அப்புறம் 14, 2 கம்மி பண்ணி, அப்புறம் 12, 2 கம்மி பண்ணோம்னா 10, 2 கம்மி பண்ணோம்னா 8, 2 கம்மி பண்ணோம்னா 6, 2 கம்மி பண்ணோம்னா 4, 2 கம்மி பண்ணோம்னா 2. சரியா? பின்னோக்கி ரிவர்ஸில் எழுத சொல்லி சொல்கிறாங்க. நம்ம முன்னாடி பார்த்துட்டு பின்னாடி நடந்து போவோம்ல, அது மாதிரி. இப்போது 20 கொடுத்துட்டாங்க. 20க்கும் சின்னது 18, 18க்கும் சின்னது 16. இப்போது 15 14, 14 விட்டுரு. 13 11, 14 விட்டு சாமி. 13 12, 12 எழுதிட்டோம். 12 விட்டு. அடுத்தது 11 10, 10 எழுதிடுறோம். 9 8, 8 எழுதிடுறோம். 7 6, 6 எழுதிடுறோம். அடுத்தது 5 4, 4 எழுதிடுறோம். அடுத்தது 3 2. ஓகேயா? இப்படித்தான் நம்ம 2 2ஆக முன்னோக்கி எழுத வேணும். அடுத்தது 3 3ஆக பின்னோக்கி எழுது, அதாவது கம்மி பண்ணி எழுத சொல்கிறாங்க. 30 கொடுத்துட்டாங்க, 27 கொடுத்துட்டாங்க, 24. அப்போ 3 கோடு போட்டுக்கோ. 24 விட்டுறணும். அதுக்கு சின்னது 23 22 21. இங்கே என்ன சொல்கிறோமோ அதை எழுதிடணும். 21, 21 விட்டு. 20 19 18 எழுதிட்டோமா? அடுத்தது 17 16 15 எழுதிட்டோமா? அடுத்தது 14 13 12. அடுத்தது 11 10 9, 9 எழுதிட்டோமா? 8 7 6. அடுத்தது 6க்கு அப்புறம் 5 4 3. அப்போது இந்த இடத்துல என்ன வரும்? 3 வரும். இந்த கடைசியில் 3 போட வேணும். சரியாடாம்மா? இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சது? நீ வந்து ஒரு கோடு போட்டுட்டு அதை கேன்சல் பண்ணி எழுதுனீங்கன்னா எழுதுகிற போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா விடுபட்ட எண்ணை எழுதுக. அப்போ நம்ம தொடர்ந்து எண்ணி பார்த்தோம்னா நமக்கு விடுபட்ட எண் என்ன வருதுன்னு தெரிஞ்சிடும்.
10க்கு அப்புறம் 20, 30, 40, 50, 60, 70, 80 வரிசையாக சொல்லிட்டு போயிடும். அடுத்தது 11க்கு அப்புறம் 22, 33, 44, 55, 66, 77, 88, 99. இப்போது 11ஐயும் 22ஐயும் கூட்டு 33 கிடைக்கும். 33ஐயும் 11ஐயும் கூட்டு 44 கிடைக்கும். 44ஐயும் 11ஐயும் கூட்டினீங்கன்னா 55 கிடைக்கும். இப்படி 11 கூட்டி 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 அதில் எழுத வேணும். இதில் என்ன பண்ணுறாங்க, ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. 9க்கு அப்புறம் 8, 8க்கு அப்புறம் 7, 60, 50, 40. இப்போ பார்த்தீங்கன்னா 30, 20, 10. சரியாடாமா? அடுத்தது 11 11 கம்மி பண்ணியிருக்கிறாங்க. 99, 88, 87. இதை அப்படியே இங்கே மாற்றி எழுதிடு. 66, 55, 44, 33, 22, 11. மேலே எழுதிட்டேன்னா அதை பார்த்து இங்கே எழுதிடலாம். ஈஸி. இங்கே பாரு, 11, 22, 33, 44, 55, 66, 77, 88, 99. இந்த ஆர்டரில் வச்சு நீ ரிவர்ஸில் எழுதியிருந்தீங்கன்னா இது ஈஸியாக எழுதிடலாம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் எப்படி இருக்குது? 50க்கு அப்புறம் 2 கூடி இருக்குது, அப்புறம் 52 கூடி இருக்குது, அப்புறம் 2 கூடி இருக்குது. அப்போ இது எப்படி இருக்குது? 2 2 கூடி இருக்குது, 2 2 கூடுகிறதுங்கிறதான் சரியான ஆப்ஷன். உங்களுக்கு பிடித்த எண்ணில் தொடங்கி 5 5 எண்ணி எழுதுகிறாங்க. நான் 15 எடுத்துட்டேன். 15 5 3 15, 4 5 20, 5 25, 6 30, 7 35. 5 5 கூட்டி நாம் எழுதலாம். இல்லைன்னா 5 வாய்ப்பாடு தெரிஞ்சதுன்னா அதை அப்படியே எழுதிடலாம். அடுத்ததுப்பா கற்போமா. கற்போமல்ல அதிக வாழைப்பழங்கள் கொண்ட தொகுப்பை டிக் செய்க. இதில் பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 35 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 40, 43 இருக்குடாம்மா. 33ன்னு போட்டிருக்கோம். இதில் எத்தனை இருக்குது? 43. அப்போது இது ரெண்டில் எதில் அதிகமான வாழைப்பழம் இருக்கோ அதை நம்ம டிக் செய்ய வேணும். எதில் அதிகமாக இருக்குது? இதில் தான் அதிகமாக இருக்குது. அப்போது இதை நம்ம டிக் செய்ய வேணும். அடுத்தது இது பாரு, குறைந்த இனிப்பு உருண்டைகள் கம்மியாக இருக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. இங்கே 10, 20, 30, 32, 34, 37 இது அதிகமாக இருக்குது. அடுத்தது 10, 20, 22, 24, 26, 28 இருக்குது. எது குறைவாக இருக்குதோ குறைவாக இருக்கிறத டிக் பண்ண சொல்கிறாங்க. குறைவாக எதில் இருக்குது? 28 தான் குறைவாக இருக்குது. 37 விட 28 குறைவு. இதில் அதிகம் சொல்கிறாங்க. அப்போ 43 35 விட அதிகம். பயிற்சி செய்வோமா. பெரிய எண்ணை வட்டமிடுக. இங்கே பாரசாமி 37 இருக்குது, 54 இருக்குது. ரெண்டாவது எண்ணை கம்பேர் பண்ணணும். 3 பெருசா 5 பெருசா? 5 தான் பெருசு. அப்போ 54 வட்டமிட்டுறணும். அடுத்தது பாரு, 82 இருக்குது, 28 இருக்குது. 8 பெருசா 2 பெருசா? 8 தான் பெருசு. அப்போ 82 வட்டமிட்டுறணும். அதுக்கு அடுத்தது பாரு, இங்கே 69 96. இந்த ரெண்டாவது நம்பரை பாரு, 6 பெருசா 9 பெருசா? 9 தான் பெருசு. அப்போ 96 வட்டம் போட்டுருணும். 79 97. ரெண்டாவதுல 7 பெருசா 9 பெருசா? 9 தான் பெருசு. அப்போ 97 வட்டம் போட்டுறணும். சரியா? அடுத்தது பாரு, 58 52. ஸோ இந்த ரெண்டாவது நம்பர் 2 1. முதல் நம்பரை பாரு, 8 பெருசா 2 பெருசா? 8 தான் பெருசு. அப்போ 58 வட்டம் போட்டுறணும். அடுத்தது 73 77. முதல் நம்பர், இந்த ரெண்டாவது நம்பர் 2 1. முதல் நம்பரை கம்பேர் பண்ணணும். 7 பெருசா 3 பெருசா? 7 தான் பெருசு. அப்போ 77 வட்டம் போட்டுறணும். சரியா? அடுத்தது 86 89. ஸோ முதல் நம்பர் பாரு, 6 பெருசா 9 பெருசா? 9 தான் பெருசு. இப்போ 9 எங்கே இருக்குது? 89 வட்டம் போட்டுறணும். அடுத்தது பாருப்பா, 99 90 இருக்குது. 99 தான் பெருசு. பெருசாக இருக்கிறத வட்டம் போட்டுறணும். நெக்ஸ்ட்டு சிறிய எண்ணை வட்டமிடுக அப்படிங்கிறாங்க. இப்போ 70 80 இருக்குது. 80 பெருசு, 70 தான் சின்னது. 69 62. இப்போ இது 2ல் 9 பெருசா 2 பெருசா? 9 தான் பெருசு. அப்போ 2 நம்ம 62 வட்டம் போட்டுறணும். 78 71.
8 பெருசா 1 பெருசா? 8 தான் பெருசாப்பா. 71 வட்டம் போட்டுறணும். அடுத்தது 89 85. 9 பெருசா 5 பெருசா? 9 தான் பெருசா. அப்போ 85 சின்னதாக வட்டம் போட்டுறணும். அடுத்தது 98 99. 9 பெருசா 8 பெருசா? 9 தான் பெருசா. அப்போ 98 வட்டம் போட்டுறணும். சரியா? அடுத்தது விடுபட்ட எண்ணை நிரப்பி கீழே உள்ள கூற்றுகளின்படி செயலை செய்க அப்படிங்கிறாங்க. சரியாடா தங்கம்? இப்போ 1 2 3 4 5 6 7 அது 100 வரைக்கும் எழுதுகிற மாதிரி இருக்குது. 75 83க்கு இடையில் உள்ள எண்களுக்கு இளம் சிவப்பு நிறம் வண்ணம் தீட்டுக. 75லேருந்து 83 எங்கடாமா இருக்குது? சிவப்பு கலர், இளம் சிவப்பு எடுத்துக்கலாம். சிவப்பு, இளம் சிவப்பு. சரி, 73லேருந்து 83. 73 இந்த இருக்குது, 80 இங்கே இருக்குது, 83 வரைக்கும் இளம் சிவப்பு. 89க்கு முன்னால் உள்ள எண்ணை கட்டமிடுக அப்படிங்கிறாங்க. 89க்கு முன்னால் 88, அதை நாம் கட்டமிட்டுறோம். 45க்கு அடுத்து வரும் எண்ணை அடிக்கோடிடுக. 45க்கு அடுத்து 46. 98 விட பெரிய எண்ணை வட்டமிடு. 98 விட பெருசு 99 தான். ஒன்றுகள் இடத்திலும் 10கள் இடத்திலும் ஒரே எண்ணை கொண்ட ஈரிலக்க எண்களுக்கு பச்சை வண்ணம் இடுக. ஒன்றுகள் இடத்திலும் 10கள் இடத்திலும் பச்சை வண்ணம் போட சொல்கிறாங்க. பச்சையை எடுத்துக்கலாமா? சரி, இப்போது 1 10. அடுத்தது 21 30. ஒன்றுகள் இடத்திலும் ஒரே எண்ணை கொண்ட ஈரிலக்க எண்களுக்கு இங்கே 1 அங்கே 10 அவ்வளோதானத்தங்க வரும். அவ்வளோதான் வரும். சரி, கொடுக்கப்பட்ட எண்ணிற்கு முன்னோக்கியும் பின்னோக்கியும் எழுதுகங்கிறாங்க. ஓ, முன்னோக்கினா எச்சு பண்ணி 94க்கு அப்புறம் 95 96 97 98 99. இந்த பக்கம்னா 93 92 91 90. பார்த்தீங்கன்னா 90லேருந்து 99 வரைக்கும் வரிசையாக எழுதிட வேணும். கொடுக்கப்பட்ட எண்ணிற்கு பின்னால் மற்றும் முன்னால் வரும் எண்களை காண்க. 70க்கு அப்புறம் 71, 70க்கு முன்னாடி 69. சரியாடாம்மா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க? 54க்கும் 56க்கும் இடையில என்ன வரும்? 55. 54 55 56. சரியா? அடுத்தது 5 5ஆக பின்னோக்கி எழுதுக. கம்மி பண்ணி எழுதுக. 45க்கு அப்புறம் 40, 40க்கு அப்புறம் 35, 35க்கு அப்புறம் 5 5ஆகங்கிறான். அப்போ இங்கே எழுதியிருக்கிறது தப்பு. 35க்கு அப்புறம் 30, 30க்கு அப்புறம் 25, 25க்கு அப்புறம் 20, 20க்கு அப்புறம் 15, 15க்கு அப்புறம் 10, 10க்கு அப்புறம் 5. சரியாடாம்மா? ஸோ இதை நம்ம தள்ளி விட்டோம்னா அந்த கோழி முட்டைக்கு கரெக்டாக போய் செட் ஆகிக்கிறோம். 15 10 5. சரியா? கம்மி பண்ணி எழுதிக்கிட்டோம். பெரிய எண்ணை வட்டமிடுக. 69 கொடுத்துருக்காங்க, 61 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ஒன்றா இருக்குது. 9 பெருசா 1 பெருசான்னு பார்க்கணும். 9 தான் பெருசாப்பா. 69 வட்டமிட்டுறணும். அடுத்தது கீழே நானே செய்வேன், சரியானதை டிக் செய்க. இது என்ன மாதிரி விளிம்பு உடையது தங்கம்? நேர் விளிம்புகள் உடையது. பால் எப்பவுமே வளைவான முகம் கொண்டது. எண்ணி எழுதுகங்கிறாங்க. 10 20 30 40 50 60. சரியா? ஒத்தையில் எவ்வளவு இருக்குது? 3 6 9. இந்த 9 எங்கே போடணும்? 0 இருக்கிற இடத்துல. அப்போ 69. இது பாரு, 10 20 30 40 50 60 70 80 90. இப்போ ஒத்தையில் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. 0க்கு பதிலாக 3 போட்டுறணும். 93. அடுத்தது 68 என்ற எண்ணில் 10ங்கிறது 2வது இடம். 6 10கள் மொதல் இடம் 1. 8 ஒன்றுகள் உள்ளன.
17ங்கிறது எழுதினோம்னா 17 அப்படின்னு எழுதுவோம். 3 3ஆக முன்னோக்கி எழுதுக. அங்கே எழுதியிருந்தோம்ல தங்கம், அதே தான். 3 6 9 12 15 18 21 24 27 30. பிள்ளைனா 3ஆம் வாய்ப்பாடு சொல்லிட்டு வந்துடணும். ஒரு 3 3 2 3 6 3 9 4 12 5 15 6 18 7 21 8 24 9 27 5 30. அடுத்தது 2 2ஆக பின்னோக்கி எழுதுக. கம்மி பண்ணி எழுத சொல்கிறாங்க. 20க்கு அப்புறம் 18, 18ஓட சின்னது 16, 6க்கு சின்னது 4, 4க்கு சின்னது 2, 12க்கு சின்னது 10, 10க்கு சின்னது 8, 8க்கு அப்புறம் 6 4 2 எழுதிட்டு முன்னாடி சொல்லிப்பார். 2 4 6 8 10 12 14 16 18 20. அப்படி தெரியலையா, 2ஆம் வாய்ப்பாடை சொல்லி பார்த்துடணும். ஓ 2 2 2 2 4 மூவி 2 6 4 2 8 5 2 10 6 2 12 7 2 14 8 2 16 9 2 18 5 2 20. சரியாடாமா? பெரிய எண்ணை வட்டமிடுக. 38 89. ரெண்டாவது என்ன பாரு, 8 தான் பெருசு. அப்போ 89 வட்டமிட்டணும். சிறிய எண்ணை வட்டமிடுக. 43 இருக்குது, 92 இருக்குது. இந்த எண்ணை பாரு, 9 தான் பெருசு. அப்போது சிறிய எண்ணுன்னா 43. சரியாப்பா? அடுத்தது நானே செய்வேன். எண்களை படித்து காட்டுக. 27 62 81 38 54 93 79 55 46 11. அடுத்தது எண்ணை 10 மற்றும் 1ஆக கூறி அதற்கேற்ப மணிகளே காட்டு. 45ல் 4 10 5 1, 31ல் 3 10 1 1, 97ல் 9 10 7 ஒன்றுகள், 69ல் 6 10 9 ஒன்றுகள். அடுத்தது 80ல் 8 10கள் 1 ஒன்றும் இல்லை. சரியாடாமா? அப்படி எடுத்து எழுதிடணும். அடுத்தது உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களிலிருந்து சில பணத்தாள்கள் நாணயங்கள் கேட்டு பெற்று அவற்றின் பண மதிப்பையும் எண்ணையும் எழுதுக. இது 10 ரூபா. இது நாணயம் 10 ரூபா. அடுத்தது இது இல்லைப்பா. அடுத்தது 20 ரூபா, 50 ரூபா, 100 200 500. நாணயத்தில் இது 1 ரூபா, இது 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா. அதை எடுத்து இங்கே எழுதிடுறோம். அடுத்தது உங்கள் வீட்டில் உள்ள மாத நாள்காட்டியில் உள்ள தேதிகளை பின்னோக்கி எழுதுக. 31லேருந்து பின்னாடி. அப்படி உனக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா 1 2 3 எழுதிட்டு அதை பார்த்துட்டு பின்னாடி எழுதிட்டு வா. 1 2 3 4 5 எழுதிட்டு 31 வரைக்கும் எழுதிக்கோ. எழுதிட்டு 31 முதல்ல எழுது. அடுத்தது 30, அடுத்தது 29. இப்படி பார்த்து கூட எழுதலாம் தங்கம். சரியா? இதோட இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.